குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற போம் சரோஜினி நாயுடு எழுதின பேங்கிள் செல்லர்ஸ். பேங்கிள் செல்லர்ஸ் என்று மறுபடியும் தி இந்தியன் சினாரியோ, தி இந்தியன் வில்லேஜ் சினாரியோ, இந்திய கிராமிய காட்சியை நம் கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் சரோஜினி நாயுடு. In this poem, Sarojini Naidu describes the various stages of women and how bangles are intermingling with the culture, with the Indian culture, and how far women are so fond of wearing bangles. வளையல்கள் அணிவதில் இந்திய பெண்கள் எவ்வளவு ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு வயதிலும் அவர்களுக்கு எந்த மாதிரியான வளையல்களை அவர்கள் அணிகின்றார்கள் என்று ஒரு இந்திய பண்பாட்டினை மிகவும் சிறப்பாக விளக்குகின்ற வகையில் இந்த கவிதையை சரோஜினி நாயுடு எழுதியிருக்கிறார். நாம் இந்த கவிதையை பார்க்கலாம். Bangle sellers are we. We are bangle sellers. There's a group of bangle sellers. In the group, one seller speaks out. ஒரு கூட்டமான ஒரு பேங்கிள் செல்லர்ஸ் ஒரு குரூப்பா இருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த கவிதையை பேசுறார். இந்த கவிதையை சொல்லுவதை போல் இவர் அமைத்திருக்கிறார். We are bangle sellers who means we bear our shining loads. Shining பளபளக்கின்ற வளையல்களை லோடு என்பது இந்த இடத்துல பேங்கிள்ஸை குறிக்கும். the load of bangles. அந்த காலத்துல, இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாமே பேங்கிள்ஸ்ங்கிறது கடைகளில் விற்கப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு ஒயிட் கலரில் ஒரு பை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பைக்குள்ள நிறைய பேங்கிள்ஸை எடுத்துக்கிட்டு வளையல்னு தெருவில் கூவி விற்று கொண்டிருப்பார்கள். அந்த ஊரில் வாரம் ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தையில் கொண்டு போய் அவர்கள் அந்த தங்களுடைய வளையல்களை பிரித்து எப்படி வச்சிருப்பாங்க, காட்சிப்படுத்தி வைத்திருப்பார்கள். வருகின்ற போவர்களுக்கெல்லாம் அதை கூவி விற்று கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு லோடு பேங்கிள்ஸ், ஒரு லோடு நிறைய நாங்கள் பேங்கிள்ஸை கொண்டு வந்திருக்கோம் டு தி டெம்பிள் ஃபேர். அது மாதிரி ஒரு சந்தையில் அல்லது டெம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் திருவிழாக்கள் நடக்கின்றனவோ அந்த திருவிழாக்களில் இந்த பேங்கிள்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த திருவிழாவில் கோயில் திருவிழாக்களில் கோயிலுக்கு சாமி கும்பிட வருகின்ற பெண்கள், வெவ்வேறு வயதினை உடைய சின்ன வயசுலேருந்து முதியவர்கள் வரைக்கும் வருகின்ற பெண்கள் அவரவர்களுடைய வயதுக்கு தகுந்தாப்புல இந்த வயசு பெண்கள் இதை அணிவாங்க, இந்த வயசு பெண்கள் இதை அணிவாங்க அப்படின்னு அவர்கள் வயதுக்கு ஏற்ப வளையல்களை வாங்கி செல்கின்றார்கள். அந்த காட்சியை இவர் படம் பிடித்து காட்டுகிறார். அவர் ஷைனிங் லோட்ஸ் டு த டெம்பிள் ஃபேர். கோயில் திருவிழா, ஃபேர் என்றால் விழா, திருவிழா. டெம்பிள் ஃபேர் கோயில் திருவிழாவில் விற்பதற்காக வளையல் வியாபாரிகளாகிய நாங்கள் ஒரு லோடா நாங்க தூக்கி கொண்டு வருகிறோம். அங்க who will buy these delicate bright rainbow tinted circles of light. இப்போ அந்த டெம்பிள் ஃபேர்ல வளையல்களை அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கள் தங்களுடைய பேங்கிள்ஸை கூவி விற்று கொண்டிருக்கின்றார்கள். வாங்க அம்மா வாங்க, எங்கிட்ட இந்த பேங்கிள் இருக்கு, இந்த கலர்ல பேங்கிள் இருக்கு, வாங்க போட்டுங்க அப்படின்னு கூவி விற்கிறார்கள். Who will buy? யார் வாங்குறாங்க? வாங்க. Who will buy these delicate, ரொம்ப சாஃப்ட், மென்மையான, பிரைட், பளிச்சின்னு பிரகாசமாக இருக்கிற ரெயின்போ டிண்டட், ரெயின்போவில் இருக்கக்கூடிய 7 விதமான வண்ணங்கள், ரெயின்போ கலர்ஸ், ஒரு வானவில்லில் இருக்கக்கூடிய பல்வகையான வர்ணங்களில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் ஆஃப் லைட்,
வளையல் என்பது சர்க்கிளா இருக்கும். அதனாலதான் சர்க்கிள்ஸ் ஆஃப் லைட். லைட்னா ஒளி. ஒளி மிகுந்த இந்த பல்வேறு நிறங்களில் இருக்கக்கூடிய ஒளி மிகுந்த இந்த வளையல்களை யார் வாங்கிக்கிறீங்க? வாங்க வாங்க. Who will buy these delicate bright rainbow tinted circles of light என்று கூவி வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். lustrous tokens. அப்படி கூவி விற்கும் போது, எங்கிட்ட இந்த கலர்ல வளையல் இருக்கு, இந்த கலர்ல வளையல் இருக்கு, வாங்க நீ வந்து வாங்கிக்கோங்க, எங்க வளையல்களை போட்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை அவர்கள் கூவி விற்கும் பொழுது, இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்கும், இதை நீங்க போட்டீங்கன்னா இப்படி நடக்கும், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி லஸ்ட்ரஸ். லஸ்ட்ரஸ் என்றால் பிரைட், பளபளக்கின்ற. lustrous tokens of radiant lives. radiant என்றால் satisfied. radiant அப்படின்னா பிரகாசமான. பிரகாசமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்திகரமான வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த வளையல்களை நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். உங்க வீட்டுல சண்டை சச்சரவு இருந்தா எல்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான திருப்திகரமான வாழ்க்கை இருக்கும். ஏன்னா இந்தியன் விமனை பொறுத்தவரையும் வளையல் என்பது ஒரு மங்களகரமான விஷயம். வளையல் போட்டுக்கிட்டது அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வளையலை போட்டுங்க, உங்க வீட்டில் எல்லாமே மங்களகரமான காரியம் நடக்கும். உங்க வாழ்க்கை அமைதியாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். லஸ்ட்ரஸ் டோக்கன். டோக்கன் அடையாளம். இந்த பளபளப்பான இந்த வளையல்கள் என்பது திருப்திகரமான உங்களுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக, அதற்கு காரணமாக இருக்கும். ஃபார் ஹாப்பி டாட்டர்ஸ் அண்ட் ஹாப்பி வைஃப்ஸ். சந்தோஷமான டாட்டர்ஸ், ஹாப்பி டாட்டர்ஸ், ஹாப்பி வைஃப்ஸ், கம் அண்ட் பை மை பேங்கிள்ஸ். எங்களுடைய பேங்கிள்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க அன்பிற்குரிய ஹாப்பி டாட்டர்ஸ். ஏன்னா இது வளையல்கள் என்பது பெண்கள் மட்டும் அணிகிறது. ஹாப்பி டாட்டர்ஸ், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகள்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய திருமணமான பெண்களும் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க என்று இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இவர்கள் எங்கிருந்தோ லோடாக நிறைய வளையல்களை சுமந்து வந்து டெம்பிள் ஃபேர்ல டிஸ்பிளே பண்ணி, எங்கிட்ட இந்தந்த மாதிரி வளையல் இருக்கு, இந்தந்த நிறத்துல வளையல் இருக்கு என்று தங்களுடைய வளையல்களுடைய குவாலிட்டிஸை கூவி, அதுக்கப்புறம் இந்த வளையல்களை அணிந்தால் உங்கள் வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும், வாங்க வாங்க பெண்களை வாங்க, வீட்டு துணைவியார்களே வாங்க என்று ஹாப்பி டாட்டர்ஸ், ஹாப்பி வைஃப்ஸ், கம் அண்ட் பை தீஸ் பேங்கிள்ஸ் என்று கூவி விற்று கொண்டிருக்கின்றார்கள். This is the first paragraph of 6 lines. So the poem consists of 4 paragraphs of 6 lines each. 6 வரிகளை கொண்ட 4 paragraphs இருக்கு. இதுல first paragraph இது. Then we move to the second paragraph. Some are meet for a maiden's wrist. Some bangles are meet. Meetna suitable, தகுதியானது, பொருத்தமானது. Some bangles are suitable for a maiden's wrist. Maiden என்றால் கன்னிப்பெண், இளம் பெண். இளமையான கன்னிப்பெண்களுடைய wristனா அந்த மணிக்கட்டு. அவர்களுடைய மணிக்கட்டுக்கு சில வளையல்கள் பொருத்தமா இருக்கும். அவைகள் சில்வர் அண்ட் ப்ளூ, அது வெள்ளியும் ப்ளூ ரெண்டும் கலந்த as the mountain mist. மவுண்டன் மிஸ்ட், மலையிலே இருக்கக்கூடிய பனியினை போன்று, சில்வரும் ப்ளூவும் கலந்த. நீங்க பனி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெள்ளையாகவும் இருக்கும், சில்வர் மாதிரி இருக்கும், அப்படியே லைட்ல ப்ளூயிஷாகவும் இருக்கும். ஒரு சில்வர் கலர் வித் ப்ளூயிஷ் டிண்ட் உடைய இந்த வளையல்கள் இளம் பெண்கள், திருமணமாகாத இளம் பெண்களுடைய மணிக்கட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். மவுண்டன் மிஸ்ட்னு சொல்லுவோம். மலையின் மீது இருக்கக்கூடிய பனி. மலையின் மீது இருக்கக்கூடிய பனி என்பது இட் இஸ் பியூர், அப்படியே அது தூய்மையானது. இன்னும் அதை யாரும் கை வைக்கல. ஒரு மவுண்டன் மேல ஏறி போய் யார் அதை எடுக்க போறாங்க? ஸோ மவுண்டன் மீது பெய்து இருக்கக்கூடிய அந்த பனியானது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மாதிரி இந்த இளம் பெண்கள், இதுவரையிலும் யாரும் அனுபவிக்காத இந்த இளம் பெண்கள், ஃப்ரெஷ் அட் த சேம் டைம் இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வயசு பெண்கள் அணிவதற்கு என்கிட்ட சில்வர் அண்ட் ப்ளூ இருக்கு. இது மவுண்டன் மிஸ்ட் மாதிரி ஆன
சில்வர் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கு. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த மெய்டன்ஸ், இளம் பெண்களுக்கு பொருத்தமானது அப்படின்னு. இளம் பெண்களுக்கு பொருத்தமான இந்த வளையல்கள் என்கிட்ட இருக்கு. some are fleshed like the buds, some are fleshed like the buds that dream on the tranquil brow of a woodland stream. Some bangles are fleshed. fleshna வெக்கப்பட. சில பெண்கள் அப்படியே வெக்கப்பட்ட உடனே அப்படியே முகமெல்லாம் சிவப்பு. அது சிவப்புனா செக்க சிவன்னு இருக்காது, ஒரு இளம் சிவப்பு நிறத்துல, ஒரு பிங்க் கலர்ல முகம் சிவக்குமே, அது மாதிரி some bangles are in light pink color, flushed like the buds. budna மொட்டு, அரும்பு. இந்த பெண்களும் அப்பதான் மொட்டு, இப்பதான் மலரல, இன்னும் இப்பதான் அப்படி வந்திருக்காங்க, இன்னும் மலராத இளம் பெண்கள். like the buds, அவங்களுக்கு that dream, அவர்கள் on the tranquil brow. அப்படின்னு சொன்னா tranquil brow of a woodland stream. woodland காட்டு பகுதியிலே ஓடுகின்ற நீரோடை மேல் பகுதி அப்படி tranquil, அமைதியாக காட்டு பகுதியில் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரோடை மாதிரி, தெளிந்த நீரோடை மாதிரி அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். இளம் வயசுல நமக்கு எப்படி திருமணமாக போகுது, அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள். அப்படி கனவு காணும் போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவிலே காதலன் அல்லது தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கணவன் அதாவது தொடுவாங்க, ஏதாவது பண்ணுவான், கிஷ் பண்ணுவான், அப்போ அவங்களுடைய முகம் சிவக்கும். அந்த சிவக்கிற சமயத்தில் அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி அரும்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நிறத்துல அரும்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அணிகின்ற அந்த நிறத்தில் உள்ள வளையல்களும் எங்கிட்ட இருக்கு. Some bangles are fleshed like the buds that dream on the tranquil brow of a woodland stream. காட்டுப்பகுதியில் பாய்ந்து ஓடும் நீரோடை, அது எப்படி தெளிவா அந்த நீரோடை ஓடுது, அப்ப அமைதியாக ஓடுது. அப்படின்னா அங்க கனவும் அமைதியா இருக்குன்னு அர்த்தம். கனவுல பேயும் பிசாசும் விலங்குகளும் வந்துச்சுனாக்க நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு அமைதியான கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அந்த கனவு காணும் போது அப்படியே அவங்க சிரிக்கிறாங்க. அப்ப சிரிக்கும் போது அந்த முகத்துல ஒரு ஃபிளஷ், அப்படி வெக்கம் வருது. வெக்கம் வந்த உடனே அந்த நிறத்துல இருக்குமே, அந்த நிறத்தில் அந்த லைட் பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸ் இருக்கு. அதை இந்த பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் அணிகின்ற அந்த நிறத்திலும் எங்களிடம் வளையல்கள் இருக்கு. some are aglow, சில வளையல்கள் aglow, அப்படியே பிரகாசமா இருக்கும். with the bloom that cleaves to the limpid glory of newborn leaves. newborn leaves, புதிய இலைகள், புதிதாக பிறந்த இலைகள். அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கரும் பச்சையா இருக்கும். ஆனா இப்பதான் புதுசா ஒரு இலை தோன்றுது அப்படின்னாக்க அது ஒரு லைட் கிரீன் கலர்ல இருக்கும். அந்த நியூபார்ன் லீவ்ஸ் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது லைட் கிரீன் கலர்ல இருக்கிற பேங்கிள்ஸ் இருக்கு. அவ்வளவுதானே. இதுல நியூபார்ன் லீவ்ஸ் அப்படிங்கிறான். அப்படின்னா புத்தம் புதிய ஃப்ரெஷ். இந்த ஒரு பேராவுமே எல்லாமே கன்னி பெண்களை சொல்லுது. எல்லாம் இப்பதான் எதிர்கால வாழ்க்கை பார்த்து அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்கின்ற பெண்கள், அப்படியே மவுண்டன் மிஸ்ட் மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பெண்கள், நியூ பார்ன் லீவ்ஸ் மாதிரி இப்பதான் புதுசாக அப்படி தோன்றுன, அது புதுசு ஃப்ரெஷ், அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அழியக்கூடிய லிம்பிட் க்ளோரி அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட். இந்த பக்கம் அந்த கண்ணாடி வச்சு பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது தெரியும். லைட் கலர் லீவ்ஸ் அப்படிதான் இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நீங்க கரும் பச்சையில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் இருக்கிறது தெரியாது. ஆனால் டிரான்ஸ்பரண்ட் லீவ்ஸ், அந்த நியூ பார்ன் லீவ்ஸ் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய லைட்டு தெரியும். அந்த மாதிரி ஒரு லிம்பிட் க்ளோரி அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் நியூ பார்ன் லீவ்ஸ் கலர்ல இருக்கக்கூடிய அக்லோ, அப்படி பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் இருக்கின்ற
அந்த நிறத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண்கள் அணிகின்ற அந்த வளையல்கள் எங்க கிட்ட இருக்கு. Some are aglow with the bloom that cleaves to the limpid glory of newborn leaves. இது second paragraph. Then the third paragraph. Some bangles are like fields of sunlit corn. Corn என்றால் தானியங்கள். தானியங்கள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கின்ற. அப்போ சூரிய ஒளி பட்டு அந்த தானியங்கள் பிரகாசிக்குது. தானியங்கள் என்ன கலர்ல இருக்கும்? கோல்டன் கலர்ல. அப்போ கோல்டன் கலர்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய கோல்டன் கலர்ல இருக்கக்கூடியது எங்ககிட்ட அந்த நிறத்தில் இருக்கின்ற வளையல்கள் இருக்கு. இப்போ இந்த வளையல்கள் யாருக்கு பொருத்தம்? இட் மீட் ஃபார் அ பிரைட் ஆன் ஹர் பிரைடல் மார்ன். பிரைடல் மார்ன் இன்னும் கொஞ்ச நேரத்துல திருமணம் ஆக போகின்ற பெண்கள் அணிகின்ற தங்க நிறத்தில் ஏன்னா மற்ற நாட்கள்ல, அதாவது செகண்ட் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த கன்னி பெண்களையா சொன்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவளுக்கு திருமணம் நடக்க போகுது. அப்போ திருமணம் கன்னி பெண்ணா இருக்கும்போது எல்லா கலர்லையும் போடுவாங்க. ஆனா திருமணம் ஆகும்போது பாத்தீங்கன்னா மங்களகரமாக அந்த கோல்டன் கலர்ல தான் அப்படி வளையல் இருக்கும். நகைகள் கோல்டுல நகை போட்டிருப்பாங்க. அப்படியே பார்த்தா பொன்னிறமாக இருப்பாங்க. Some are like fields of sunlit corn, meet for a bride on her bridal morn. Bridal morn, தனக்கு திருமணமாகின்ற அந்த நாளின் காலை பொழுதில் அந்த திருமணமாகின்ற பெண் அணிகின்ற கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய வளையல்கள் அதுவும் எங்க கிட்ட இருக்கு. Some like the flame of her marriage fire. சில வளையல்கள் like the flame of her marriage fire. இப்போ திருமணத்திற்கு உட்கார்ந்தாச்சு. இன்னும் ஒரு செகண்ட்ல few minutesல திருமணம் நடக்க போகுது. அப்போ அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அக்னி வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த அக்னி அது என்ன கலர்ல இருக்கும்? ஒரு விதமாக yellowish ஆரஞ்சு, ஒரு ஆரஞ்சு நிறமும் yellowish நிறமும் சேர்ந்த நிறத்துல இருக்கு. This color indicates, இது பாத்தீங்கன்னா lust, காமத்தை குறிக்கிறது. அப்ப திருமணம் நடக்க போகுது. அடுத்து திருமணம் நடந்துச்சுனாக்க அடுத்தது கணவனோடு நாம் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த தருணம். அப்போ உள்ளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு ரெட் கலர். நீங்க சினிமாவில் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வில்லனுக்கு காம உணர்வு, கதாநாயகி பாட்டு காம உணர்வு வருதுன்னா அப்படியே முகமெல்லாம் சிகப்பா காட்டும். அந்த மாதிரி அப்படியே இட் க்ளோஸ். அப்படி ஒரு ரெட்டிஷ் கிடையாது. ஆனா அப்படி அவ்வளவுதான். இன்னைக்கு திருமணம் நடக்கும். அப்புறம் இன்னைக்கு இரவு முதல் இரவு. அப்போ அவங்களோட நம்ம அப்படியெல்லாம் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல அப்படியே பிரகாசமாக ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த நிறத்தில் இருக்கின்ற அந்த ஃபயர், மேரேஜ் ஃபயர் இருக்கே, அந்த மேரேஜ் ஃபயர் எரிகின்ற அந்த நிறத்தில், லைக் த ஃப்ளேம் ஆஃப் அ மேரேஜ் ஃபயர், ஆர் அல்லது இதை எப்படி கூட சொல்லலாம், ஆர் ரிச் வித் த ஹியூனா கலர் ஆஃப் ஹர் ஹார்ட்ஸ் டிசையர், அவளுடைய இதயத்தின் விருப்பம், அந்த இதயத்தின் விருப்பத்தின் நிறம். அப்படி வச்சுக்கையா, முதல் லைன்ல சொன்னதான் அதான். அப்படியே அந்த திருமணம் ஆகும்போது முன்னாடி அக்னி வளர்க்குறாங்களே, அந்த அக்னியினுடைய நிறத்தில் ஆரஞ்சு கலரும் கோல்டன் கலரும் கலந்த நிறத்தில் இருக்கின்ற, அல்லது நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் அப்படின்னு, அல்லது ஸ்ட்ரைட்டாவே சொல்றாரு, ரிச் வித் த கலர், ஹியூ என்றால் கலர், வித் த கலர் ஆஃப் ஹர் ஹார்ட்ஸ் டிசையர், அவளுடைய இதயத்தினுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்ற நிறத்தில். திருமணத்தில் உட்கார்ந்து இருக்கிற பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்கும்? அந்த ஆசையை வெளிப்படுத்துகின்ற நிறத்துல என்கிட்ட வளையல் இருக்கு அப்படின்னா, அந்த ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர் வளையல்கள், ரெட் கலர் வளையல். ஏன்னா அந்த திருமணம் ஆகிற பெண்ணினுடைய உள்ளத்துக்குள்ள லஸ்ட் என்ற இரவு எப்பொழுது வரும், நம்முடைய கணவனோடு சேர்ந்து இருக்கலாம் என்கின்ற அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வினை வெளிப்படுத்துகின்ற நிறம் ரெட் கலர், அதுவும் என்கிட்ட இருக்கு. இது டிங்க்லிங், luminous, tender and clear like her bridal laughter and bridal tear. இந்த வளையல்கள்லாம் டிங்க்லிங் அப்படின்னா, அந்த வளையல் எப்படி எப்படின்னாக்கா ஒரு சத்தம் கேட்குமே, டிங்க்லிங் சவுண்ட். டிங்க்லிங் அப்படி ஓசையை எழுப்பி கொண்டு, luminous அப்படின்னா பிரைட், டெண்டர் சாஃப்ட், கிளியர் தெளிவான, அப்படி
சாஃப்டா பிரைட்டா தெளிவாக கலகலப்பான ஓசையை எழுப்பி கொண்டிருக்கிறது. அந்த ஓசையை எழுப்பி கொண்டிருக்கின்ற வளையல்கள், இந்த வளையல்கள் இது எப்படி இருக்குன்னா லைக் த பிரைடல் லாஃப்டர், அந்த மணப்பெண்ணுடைய சிரிப்பு. அப்படியே திருமணமாக போகுது, சுத்திலும் தோழிகள்லாம் எப்பப்பயோ படிச்ச எங்கெங்கயோ இருந்த தோழிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. 2 பெண்கள் சேர்ந்தாவே அந்த இடம் கலகலகலான்னு இருக்கும். ஆனால் இப்போ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, ஒரே அரட்டை கச்சேரி, ஒரே சிரிப்பு, அந்த பிரைடல் லாஃப்டர். அதுவும் அண்ட் பிரைடல் டியர், திருமணமாகி பெற்றோரை விட்டு விட்டு இதுவரை இத்தனை நாட்கள் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு முன்பின் தெரியாத, யாருமே தெரியாத ஒரு வீட்டுக்கு போகணும். அந்த வீடு எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், அங்கே போனால் தான் தெரியும் அவங்களாம் எப்படி இருப்பாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியும். அப்போ இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம், கணவன் வீட்டுக்கு போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சியில் சிரிப்பும், தாய் வீட்டு பெற்றோர் வீட்டை விட்டு விட்டு பிரிந்து சொல்லுகின்றோம் என்கின்ற ஒரு டியர் வருத்தமும். அப்போ பிரைடல் டியர், பிரைடல் லாஃப்டர், இந்த ஒலியினை எழுப்பக்கூடிய ஒரு பிரைட்டான அமைதியான வளையல்கள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Tinkling luminous, tender and clear like her bridal laughter and bridal tear. ஸோ இது முதல்ல கன்னிப்பெண், அடுத்தது திருமணம் ஆயிடுச்சு. In the last paragraph, some bangles are purple in color. Purple color, grey color. The purple color represents maturity. ஒரு முதிர்வு. திருமணம் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பெரிய முதிர்வுலாம் இல்லை. ஆனால் இப்போ புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம், நிறைய புதிய உறவினர்கள் வந்துட்டாங்க, யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்க, எப்படி எப்படி அவங்களோட நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பக்குவமெல்லாம் வந்துருச்சு. இப்போ அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம், ஒரு முதிர்ச்சியும் அறிவும் வந்துவிட்டது. எப்படி எதை கையாள வேண்டும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு விஸ்டம் வந்துருச்சு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்பிள் கலர் and gold flecked for gold flecked னு சொன்னா ஒரு டாட் ஒரு சின்ன சின்ன புள்ளி, ஒரு கிரே கலர்ல வளையல். அந்த கிரே கலர் பர்பிள் கலர்ல இருக்கிற அந்த வளையல்ல ஆங்காங்கு பாத்தீங்கன்னா அப்படி கோல்டு கலர்ல ஃபிளக், அப்படியே ஒரு புள்ளி புள்ளியா கோல்டு கலர்ல வச்சிருக்கு. கோல்டு ஃபிளக்டு கிரே, பர்பிள் கலர், கிரே கலர், இதுல ஆங்காங்க அப்படியே உங்களுக்கு கோல்டு கலர்ல ஃபிளக் டாட் டாட்டா வச்சிருக்கு. For she who has journeyed through life midway. இது யாருக்கு பொருத்தமானது? பர்பிள் கலர்லையும் கிரே கலர்லையும் கோல்டன் கலர் டாட் வச்சு இந்த வளையல்கள் யாருக்கு பொருத்தமாக இருக்கும்? வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் பாதியை கடந்த மிட்வே, லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு ஆயிடுச்சு, அந்த பெண்களுக்கு உரிய மிட்வே. எல்லாம் போனவங்க புத்திசாலித்தனம் வந்துருச்சு, பிறரை கையாள வேண்டிய தன்மைகள் வந்துருச்சு, இந்த மெச்சூரிட்டி, இந்த முதிர்வு வந்துருச்சு. இந்த நிலையில் இருக்கின்ற for she who has journeyed through life midway, வாழ்க்கையின் பாதியை கடந்த பெண்களுக்கு உரிய கிரே கலர் பர்பிள் கலர்ல ஒரு கோல்டன் டாட் வைத்த வளையல்களும் எங்கிட்ட இருக்கு. whose hands have cherished, whose love has blessed. whose hands have cherished, அவளுடைய கைகள் have cherished enjoy. எத்தனையோ வளையல்கள் போட்டு 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 அழுத்து போன கைகள். whose love has blessed, இப்பொழுது அவளுடைய அன்பு, முதல்ல அவளுடைய அன்பு கணவனின் மீது காதல் கொண்ட அன்பு, இப்பொழுது அவளுடைய அன்பு தன்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்ற அன்பு. இப்போ அவளுக்கு மச்சூர் குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள் வந்த உடனே புது பர்த்டே ஒரு நல்லது கெட்டதுன்னா அப்படியே அம்மா காலில் விழுந்து வணங்குவாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த வயசுல ஒரு மிட்வே வந்துட்டாங்க. whose hands have cherished, whose love has blessed and cradle fair sons. அழகான குழந்தைகளை, மகன்களை கிராடில்டு, தொட்டிலில் ஆட்டி வளர்க்கின்ற அந்த வயசு. on her faithful breast.
ஃபெய்த்ஃபுல் பிரஸ்ட், தன்னுடைய நம்பிக்கைக்குரிய மார்பு. குழந்தைகளை தாய் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும் போது குழந்தைக்கு நாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்காந்துட்டு குழந்தைய பிடிச்சிக்குவாங்க. அம்மாவுக்கு பயமா இருக்கும், எங்க விழுந்துருவோமோன்னு. ஆனா குழந்தை நம்ம ஒன்றும் இல்லை, அம்மா மார்பில் நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு அந்த குழந்தை உட்காந்துருக்கும். ஓட்டுறவங்களுக்கும் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு தெரியும், நம்ம அம்மா கிட்ட இருக்கோம், கீழே விழுந்தாலும் அம்மா தன்னை எதுவும் இல்லாம பாதுகாத்துருவாங்க என்கின்ற நம்பிக்கையோட இருக்கக்கூடிய அதான் அந்த மாதிரி ஆண்கள் ஃபெய்த்ஃபுல் பிரஸ். அந்த ஃபெய்த் அப்படியே தொட்டிலில் குழந்தையை ஆற்ற வயசு, அதுக்கப்புறம் அந்த குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை அணைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவர்களுக்குரிய வளையல்கள். And serves her household in fruitful pride. And serves her household. வீட்டில் உள்ள எல்லா பணிகளையும் fruitful, எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அந்த வீட்டில் இருக்கிற வேலையை செய்யும். வீட்டில் இருக்கிற வேலையை செய்யறதுங்கிறது குழந்தைங்களுக்கு வேணுங்கிற வேலையை செய்யணும், வீட்டுக்காரருக்கு வேணுங்கிற வேலையை செய்யணும். எல்லா வேலைகளும் பிறருக்கு பயன்படுகின்ற வகையில் வேலைகளை செய்து முடித்து விட்டு ஒரு பிரைட், இந்த வீட்டை நான் நிர்வகிக்கிறேன், இந்த வீட்டிற்கு நான் தான் அதிபதி, நான் தான் பொறுப்பாளி என்கின்ற ஒரு செருக்கோட அப்படி நீங்க எல்லாத்தையும் செஞ்சாரு. காலையில சீக்கிரமே எழுந்திருச்சு குழந்தைங்களுக்கு வேணுங்க குழந்தைங்களை போட்டு எழுப்பி விட்டு குளிப்பாட்டி பல் தேய்ச்சி விட்டு அவங்கள ஆய் போயிட்டு வர வளைச்சி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி அவங்கள சீவி பவுடர் அடித்து ஸ்கூலுக்கு அனுப்பி, இந்த மீன் டைம் ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் செஞ்சு அவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாரையும் அனுப்பி டாட்டா காமிக்கும் போது அப்பாடா, அப்போ ஒரு ப்ரைட். எல்லா வேலையும் காலையிலே 4 மணிக்கு எழுந்திருச்சு 9 மணிக்குள்ள எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு. அந்த ப்ரைட், அந்த ஃபெய்த்ஃபுல் ப்ரைட், அந்த ப்ரைடோட இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்குரியது. அண்ட் வர்ஷிப் த காட்ஸ் அட் ஹர் ஹஸ்பண்ட் சைட். அதே மாதிரி ஒரு பொங்கல் திருநாள், தீபாவளி திருநாள், அல்லது ஒரு வீட்டில் ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், அல்லது ஒரு புது மனை, அப்போ கணவனுக்கு அருகாமையில் அவனுக்கு இணையாக நின்று கடவுளை வழிபடுகின்ற அந்த பெண்கள், இந்த பெண்கள் அப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஜெனரலா பேங்கிள் செல்லர்ஸ் கூவி கூவி தங்களுடைய வளையல்களை விற்கின்றார்கள் சொன்னா, 2வது பேராகிராஃப்ல மெய்டன்ஸ், இளம் பெண்களுக்குரிய வளையல்களை பற்றி சொல்றாங்க. 3rd பேராகிராஃப்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்பதான் மேரேஜ் ஆகுது அந்த பெண்களுக்கு உரியது. கடைசியில குழந்தைகளை பெற்று குழந்தைகளை வளர்த்து புது வீட்டில் போய் கணவனுக்கு இணையாக நின்று கடவுளை வழிபடுகின்ற அந்த மிட்வே லைஃபினுடைய பாதி வயதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிய இதை பத்தியும் சொல்றாங்க. ஸோ இவ்வாறு அண்ட் வர்ஷிப் த காட் அட் ஹர் ஹஸ்பண்ட் சைட் என்று ஒரு இந்தியன் கல்ச்சர்ல ஒரு பேங்கிள் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை மிகவும் அழகாக தன்னுடைய பேங்கிள் செல்லர்ஸ் என்ற இந்த கவிதையில் சரோஜினி நாயுடு சொல்லுகிறார். தேங்க்யூ.